பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 22ஆம் சங்கீதத்திலே 22ஆம் சங்கீதம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என்னை சிங்கத்தின் வாயில இருந்து ரட்சியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே சிங்கத்தின் வாயில இருந்து என்னை விடுவியும் என்கிறதான ஒரு ஜெபம், ஒரு வேண்டுதல். உண்மையாகவே இந்த நாட்களில், அதாவது யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடுகிறவனாக இருக்கிறான்னு சொல்லி நாம் பேதுருவிலே வாசிக்கிறோம். உண்மையாகவே யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடுகிறவன் பிசாசு, கெட்சிக்கிற சிங்கத்தை போல. அப்போ நாட்களிலே சிங்கத்தின் வாயில இருந்து என்னை விடுவியும், பிசாசுனுடைய காரியத்தில் இருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே தேவன் அவர் உங்களை விடுவிக்கிறவர். சிங்கத்தின் வாயில இருந்து, பிசாசுனுடைய கிரியையில் இருந்து, பொல்லாத வல்லமையினுடைய காரியத்தில் இருந்து அவர் உங்களை விடுவித்து நடத்துவதற்கு அவர் போதுமானவர். அவர் விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நாம செய்ய வேண்டிய காரியம், சிங்கத்தின் வாயில இருந்து விடுவிக்கப்பட்டதான ஜனங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து நம்ம கீழே அந்த 23வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பயப்பட வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயம் என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் நீதிமொழி 8:13 வாசிக்கிறோம். அதாவது தீமையை விட்டு விலகுவதே என்று சொல்லி, தீமையை வெறுப்பதே என்று சொல்லி பார்க்கிறோம். தீமையான காரியத்தை வெறுப்பது, தீமைகளை விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். உண்மையாகவே விடுவிக்கப்பட்டதான நாம முதல்ல கர்த்தருக்கு நாம் பயப்படணும், தேவனுக்கு பயந்து நாம் காணப்படணும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அதே வசனத்திலே அவரை துதியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, தேவனை துதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனால் விடுவிக்கப்பட்ட ஜனங்கள், சிங்கத்தின் வாயில இருந்து விடுவிக்கப்பட்டதான ஜனங்கள் முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், ரெண்டாவது தேவனை துதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், மூன்றாவதாக அவரை கனமண்ணுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை கனப்படுத்த வேண்டும், தேவனை கனப்படுத்த வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனை எல்லா காரியத்திலையும் அவருக்கு முதலிடம் கொடுத்து நாம் அவரை கனப்படுத்த வேண்டும். தொடர்ந்து நாம் 4வது வாசிக்கும் பொழுது கடைசியில் அவர் பெயரில் பயபக்தியாக இருங்கள், பயபக்தியாக இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பயபக்தி என்று சொல்லும் பொழுது அவருக்கு உண்மையாக, அவருக்கு கீழ்ப்படிதல், அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற காரியம் அவருக்கு உண்மையாக இருக்கிற ஒரு காரியம். உண்மையாகவே இந்த நாட்களில் தேவனால் விடுவிக்கப்பட்ட ஜனம் அவருக்கு உண்மையாக இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது தேவனால் விடுவிக்கப்பட்ட ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். உண்மையாகவே தேவன் நம்மை அவர் சிங்கத்தின் வாயில இருந்து, பிசாசுனுடைய வல்லமையில இருந்து அவர் நம்மை விடுவித்திருக்கிறார். விடுவிக்கப்பட்டதான நானும் நீங்களும் முதலாவது செய்ய வேண்டியது கர்த்தருக்கு நாம பயப்பட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும், நாம் அவருக்கு உண்மையாய் கீழ்ப்படிதலோடு கூட காணப்பட வேண்டும். தொடர்ந்து கர்த்தர் நம்மை விடுதலையோடு கூட அவர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான உடைய பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. சிங்கத்தின் வாயில இருந்து நீர் விடுவிக்கிற ஒரு தேவன், பொல்லாத வல்லமையில இருந்து, பொல்லாத விதமான கிரியையில இருந்து, போராட்டங்களில் இருந்து, ஆண்டவரே பிசாசு கொண்டு வருகிற அனைத்து காரியங்களில் இருந்து நீர் விடுவிக்கிற ஒரு தேவன். உண்மையாகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவித்து விடுதலையோடு கூட நடத்துவீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.